கணவன் மனைவி வர்றாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்கிற முக்கியமான பரிகாரம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, எப்படி முழுமையான தீர்வு கிடைக்கும். சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி கண்டிப்பாக இருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்க. குடும்பத்துக்கு ஒருத்தர் இருப்பான், எல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்க வீட்டில், அவனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் பரணி வெங்கடாச்சலம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம் சார். இப்போ ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? ஒரு வழிகாட்டுதல் மாதிரி நீங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்குறீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தை விஷயம். ஸோ இப்போ என்னதான் நம்ம திருமணத்துக்கு ஒரு பொருத்தம் பார்க்குறோம், ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது எல்லா விஷயமே கவனிப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கும், குழந்தைங்க விஷயத்தில் எப்படி இருக்கும், எல்லாமே கணிச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை அப்படின்னு வரும்பொழுது அடிப்படையாக ஜாதகத்தில் சொல்யூஷன் இருக்கா சார்? இதை நீங்கள் மக்களுக்கு எப்படி சொல்ல விரும்புகிறீங்க? பிரச்சனை இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம். பிரச்சனை இல்லை. ஒரு கணவன் மனைவி வர்றாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு கணவன் மனைவி வர்றாங்க, அவங்களுக்கு வயசு கம்மி, வயசு கொஞ்சம் ஜாஸ்தி, 27 வயசு 28 வயசில் கல்யாணம் பண்ணால் கூட சரிங்களாம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். பட் அவங்க 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு குழந்தை இல்லை, நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன் அவங்க எப்படி உணவு பழக்க வழக்கங்களோட ஆக்டிவிட்டீஸ், அந்த ஒரு விஷயம். பெண்ணை பொறுத்தவரை பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பெண்ணை பொறுத்தவரை நாங்கள் 5ஆம் இடம் குழந்தைக்கான இடம் 5ஆம் இடம் பார்ப்போம், 8ஆம் இடம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்போம். அது பெரிய இம்பாக்ட் இருக்குது. ஆணுக்கு பொறுத்தவரை 3ஆம் இடம் பார்ப்போம், எக்ஸ்ட்ராவாக 5ஆம் இடம் பார்ப்போம், 8ஆம் இடம் பார்ப்போம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக்காக உள்ளது. இதில் எது தீர்மானிக்கும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை பிறப்பு பிரச்சனை அப்படின்னாலே பெண்ணுடைய கர்ப்பப்பை தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க, டச் பண்ணுவாங்க. அங்கே தான் பிளேமிங் போகும், ஆம்பளை அப்படின்வாங்க. பட் ஆனால் அதையும் பார்க்கணும். சரி, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, டெஸ்ட்டுக்கு போகிறாங்க, கவுண்ட் நல்லா இருக்குது, ஸ்பீட் நல்லா இருக்குது, கர்ப்பப்பை நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, நீர்க்கட்டிகள் எதுவுமே இல்லை. அப்போ என்ன தான் காரணம், அப்போ ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்குறப்ப, குழந்தை பிறப்பிற்கு அவர்கள் மட்டும் காரணம் கிடையாது, 2 பேர் மட்டும் கிடையாது. இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேர் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுறப்ப என்றைக்கா ஒன்றா சந்தர்ப்பம் கிடைக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அவங்க ஃபிசிக்கலாக இருக்கிறப்ப என்ன சொல்லி கேட்டால், ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருப்பாங்க, பார்த்தா கன்சீவ் ஆகிறவங்க அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஆனால் அவங்களே கல்யாணமும் பண்ணிடுறாங்க. அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணமும் பண்ணிடுறாங்க. கல்யாணம் மட்டும் குழந்தைங்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, என்ன காரணம்? ஏற்கனவே விளையாட்டாக போனது வீடு தான் முடிஞ்சிச்சு, பட் அவங்களே கல்யாணமும் பண்ணிட்டாங்க. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பெண்ணுடைய மாமியார் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை சார், மாமியார்லாம் பிரச்சனையே இல்லை, ரொம்ப ஃப்ரீ டைப்பு, எங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, எங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, எல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, எல்லா பொறுப்பு தான், நம்ம ஃப்ரீயாக இருக்காங்க. ஆனால் கட்டத்தில் மாமியார் அப்படிங்கிறத காமிக்குது. எப்படி? நெக்ஸ்ட்டு என்னுடைய கொஸ்டின் என்ன கேட்டால், உங்கள் மாமியாருக்கு என்ன வியாதி இருக்குது அப்படின்னு கேட்டேன். சார் அவங்க கேன்சர் சார், க்யூர் ஆகிட்டாங்க, கேன்சர் சார், அதுதான் பிரச்சனை. என்ன ரீசன்னு கேட்டோம்னா, அவங்க அம்மா, இந்த மாமியார் எல்லாம் ஃப்ரீயாக விட்டாலும் கணவருக்கு முழுக்க அம்மா அங்கே தனியாக இருக்காங்களே, எதுவும் ஆயிடுமோங்கிற அந்த ஒரு முழு மனது மனைவியிடம் இல்லை. அதை தவிர்த்து திசைகள்னு சொல்கிறோம் இல்லையா,
சில திசைகள் சில பேருக்கு செட் ஆகாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குது, இதுதான் இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தா 7-8 பேர் இருப்பான். அங்கே ஒருத்தர் கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி தனியாக ரூம்லாம் கிடையாது. ஆனால் அவன் 4 உள்ள 5 உள்ள பெற்று போடுவான். எப்படி டைம் கிடச்சி வீட்டில் நிற்க ஆளுப்பா அந்த 8 திசையில் ஒரு திசையை அவன் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த திசை அவனுக்கு சாதகமாக இருந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களால் நீங்கள் எல்லாம் வாஸ்துப்படி வீடு சரியில்லாமல் மாற்றுங்கம்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற ரூம்குள்ளே வேறு எங்கேயும் நீங்கள் மாற்ற வேணாம். ரூம்குள்ளே உங்களுடைய பெட்டை வந்து இருக்கிற இடத்த விட்டு வேறு இடம் மாற்றி போட்டு பாருங்கள். குழந்தை பிறந்த இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக், வேறு எதுவுமே கிடையாது. என்கிட்ட உள்ள தீர்வுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். உங்கள் கையிலே தான் இருக்குது, அதை மாற்றி போடுங்க. அதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் வேல்யூவாக இருக்கும். அந்த கிரக வேல்யூவை பார்க்குறப்ப வேல்யூ இல்லாத கிரகத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த திசையை நோக்கி அவங்களுடைய படுக்கையை வந்து இருக்கும். அதுதான் பிரச்சனை. 2 பேருக்கு மேட்ச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 2 பேருக்கு வேல்யூவான ஒரு கிரகம் இருக்குது இல்லையா? அந்த கிரகத்தை எடுத்து ஒரே மாதிரி மேட்சாக இருக்கிறது அந்த இடத்துல நீங்கள் அந்த திசையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் சுவிட்ச் ஆகும். அதுக்கு அடுத்து தொழில். கணவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் 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 அதையே யோசிச்சுட்டே இருப்பார். அந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அழுத்தத்தின் காரணமாக குழந்தை இல்லாமல் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிறைய. வீட்டில் ஏதாவது அவங்க பேசுகிறது, மனைவி பேசுகிறது, செய்கிறது, சிறு வயது பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயம், இதெல்லாம் குழந்தை பிறப்பு. இதெல்லாம் தாண்டி தான் என்ன பண்ணுறது, நம்ம அந்த டெஸ்ட்டு ரொம்ப ஹை லெவல், அந்த ஐவிஆர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே, அதெல்லாம் போகிறது. அந்த அளவுக்கு சஜஸ்ட் பண்ண ஒருத்தங்களே நார்மலாக வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. அதுதான் உண்மை. சிம்பிளான விஷயங்கள் தான், எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான். நம்மளை சுற்றியே எல்லாம் இருக்குது. நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம யாரும் தயார்படுத்துறது இல்லை. ஒரு பொருள் வந்து இந்த பொருள் இப்போ விட்டால் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை யூட்டிலைஸ் பண்ணுவோம். காதல் பண்ணுறப்ப அதே மாதிரி தான், அடுத்து எப்போ இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குது. அவங்களே மனைவி ஆகிட்டாங்க அப்படின்னா நமக்கான பொருள் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டு வருது பார்த்தீங்களா? குழந்தை இல்லாமல் இருக்கு இல்லையா, அவங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அசால்ட்டு தனத்தை ஒன்று நம்ம மனைவி என்றைக்கினாலும் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா, அந்த விஷயத்தை முதல்ல வந்து விடணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்கிற முக்கியமான பரிகாரம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் தாலியை கழட்டி வச்சுட்டு காதலன் காதலியாக இருங்க. குழந்தை பிறந்தோம் எல்லாமே ஜாத கடத்தை பொறுத்து சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து மாறி. இது எல்லாமே சிம்பிள் விஷயங்கள். இது ஃபுல்லாகவே வந்து இன்னும் சில அமைப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து சில அமைப்புகள், அது எல்லாமே கேமராவில் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது சில விஷயங்கள்ல. என்ன டாக்டராக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, தனியாக தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க, பப்ளிக்காக வந்து சொல்ல மாட்டாங்க, வேறு மாதிரி போயிடுவாங்க. ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து விஷயங்கள். குழந்தைய பிறப்புக்கான விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இதுதான். அந்த ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். வேறு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஓகே. ஸோ பொதுவாக குழந்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமாக தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே போகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஜங்க் ஃபுட்ஸை நோக்கி போகிறாங்க. ஸோ எல்லாருமே இப்போது காலம் மாற மாற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஜங்க் ஃபுட்ஸ்லேருந்து வெளியே வரத்துக்குமே ட்ரை பண்ணுறாங்க. யோகா பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ எது பண்ணியுமே குழந்தை இல்லை அப்படின்னு வரும்பொழுது தான் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சிம்பிள் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு 70-80 கிட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சினிமா பார்த்தோம் அப்படின்னா 2.5 மணி நேரம் முழுசாக உட்காந்து பார்ப்பான். என்ன அதே மாதிரி ஒரு 90 கிட் அந்த மாதிரி இருந்தால் போச்சு, 90 to 2000 அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிடி பிளேயரு, பென் டிரைவர் இந்த மாதிரி வந்துச்சு. அவன் என்ன பண்ணுவான், பாட்டு பிடிக்கலையா ஃபார்வர்ட் பண்ணுறான், சண்டை பிடிக்கலையா ஃபார்வர்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவான். அவன் பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருப்பான். இப்போ உள்ளவங்க 2K இந்த ஆல்ஃபா பீட்டா கிட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வீடியோன்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த 30 செகண்ட்ஸு ரொம்ப பொறுமையான பொண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷம் ரீல் பார்க்கும். ரொம்ப நல்ல பொண்ணு, பொறுமையான பொண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே 1.5 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கும். அதுக்கடுத்து சுமாரான இருக்குது அப்படின்னா, சுமாரான பொறுமை அப்படின்னு சொன்னால் அது ஒரு 60 செகண்ட் 90 செகண்ட் ஒரு ரீல் பார்க்கும். நல்லா துடுக்கான பொண்ணாக இருக்குது அப்படின்னா 30 செகண்ட். சினிமாங்கிறது 2.5 மணி நேரம் பார்த்தது என்ன ஆயிடுச்சு, இப்போ 30 செகண்ட்ஸுக்கு வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த எல்லாத்துலேயுமே அந்த ஒரு 30 செகண்ட்ஸும் அந்த 1.5 மினிட்ஸ் தான் அவங்க ஸ்பெண்டே பண்ணுறாங்க. அப்போ எப்படி முழுமையான தீர்வு கிடைக்கும் குழந்தை பிறப்பில் சொல்கிறேன்.
எப்படி முழுமையான தீர்வு கிடைக்கும். ஸோ அந்த ஜென்ரேஷன், அந்த ஒரு பொறுமை, நிதானம், சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ் எதையுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. இம்மீடியட்டாக இப்போயே என்ன பண்ணணும், போட்டவொன்னே முளைச்சிடணும், மறுநாள் அறுவடை பண்ணி, இப்படித்தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் பொறுமையாக தான் நடக்கும், சில விஷயங்கள் அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நடக்கும். அதனால் இதுதான் பிரச்சனையே. அந்த அதீத வேகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதீத வேகம் அதுதான் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு 95க்கு மேலே இருக்குது இல்லையா, 95 2000 மேலே கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத காரணம் இதுதான். ஸோ அவங்களோட ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரக நிலைகள் ஏதாவது பாதிக்கப்படுமா சார் இதில்? கண்டிப்பாக நம்மள கிரக நிலைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வேதம் படிக்கிறப்ப எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாதாரணமாக சொல்கிற ஸ்லோகம் என்ன கேட்டிங்கன்னா, ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியனும் செவ்வாயும், சந்திரனும் சுக்கிரனும், குருவும் புதனும், சனி ராகு கேது, இப்படி தான் வந்து ஆர்டர் வந்து வரும். ஆக்சுவலாக அந்த வேதத்தில் வேத மந்திரமாக சொல்கிறப்போ சூரியனும் செவ்வாயும் அப்படின்னா, சூரியனுங்கிறது அப்பா, சூரியனுங்கிறது ஆண், செவ்வாய்ங்கிறது கருமுட்டை, சந்திரனுங்கிறது பெண், சந்திரனுங்கிறது அம்மா, சுக்கிரனுங்கிறது ஆணுடைய சுக்லம், குரு அங்கேயும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க வேதத்துலேயே பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம். குருங்கிறது பெண் குழந்தை, புதன்கிறது ஆண் குழந்தை. ஸோ குரு புதன். ஸோ சூரியனும் செவ்வாயும் சந்திரனும் சுக்கிரனும் இது எல்லாமே கிளப்பான, சூரியன்கிறது ஆலமரம் குடும்பம், குரு புதனை வந்து உண்டாகும். சனி பகவான்கிறது குடும்பத்துக்கு ஒருத்தன் இருப்பான். நல்லா கவனித்து பாருங்களேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி கண்டிப்பாக இருப்பீங்க, கமெண்ட் பண்ணுங்க. குடும்பத்துக்கு ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவனுக்கு மட்டும் எல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்க வீட்டில், அவனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது. இருக்கிற கஷ்டத்தை ஃபுல்லாக அவன் தலையில் தான் தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க வர மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டால், கர்மாவை கழிக்கிறதுக்குன்னு குடும்பத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க தலையில் தான் மொத்தமாக விழுகும். கேட்பான், சார் எங்கள் அப்பா அம்மா பண்ண கர்மா, எங்கள் அப்பா அம்மா செஞ்சது, எனக்கும் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படிம்பாங்க. அதுக்கு தான் சொன்னேன், குரு புதன் அவரும் பையன்தான், சனி பகவானும் பையன்தான். சனி பகவான்கிறது கர்மத்தை கழிக்கிறவர். ஸோ அந்த கிரகங்கள் குழந்தை பிறப்புக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே கம்பைண்டாக இருக்கும். இந்த கிரகங்கள் எல்லாமே கம்பைண்டாக இருக்கும். ஸோ அது எங்கெங்கே போய் இணையுது, எங்கே போய் உட்காருது, யார் டாமினேட்டு பண்ணணும், எப்படி எதை யூஸ் பண்ணணுங்கிற அந்த கிரகங்களை வச்சே நீங்கள் வந்து டேலி பண்ணிக்கலாம். முதல்ல அதிலே சால்வ் பண்ண முடியும்னா நீங்கள் அதை தாண்டி வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. எல்லாமே சின்ன சின்ன ரெமடிஸ் தான் உங்களை சுற்றி இருக்கும். நீங்கள் தேடி இங்கேருந்து பெருமாளை பார்க்கணும், திருப்பதி போகணும் அவசியம் கிடையாது. பெருமாள் பேரில் உள்ள ஒருத்தருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இவ்வளோதான் விஷயம். பெருமாள்ங்கிறது என்ன, புதன். அப்போ புதன்கிறது என்ன, புதனுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஏதோ படிக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். புதன் வீக்காக இருக்கா, படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது புக்கு வாங்கி கொடுங்க, செய்யுங்க. உங்களுக்கு குரு வீக்காக இருக்கா, உங்களுடைய குரு யாருன்னு பாருங்கள், அவருக்கு பிடிச்ச புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க. ஸோ இதெல்லாம் தான் கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணும். குழந்தைகளுக்கான பிரச்சனை வந்து இதுதான். ஓப்பனாக சொல்லப்போனால் இப்போ உள்ளவங்களுக்கு குழந்தை பிறப்பு சம்மந்தமாக டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் பேபி இந்த மாதிரி ஐவிஆர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் நான் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 1000 ஜாதகத்தில் 3 or 4 மட்டும்தான் அந்த மாதிரி கேஸ். மீதி எல்லாமே பிரச்சனை, குழந்தை பிறப்புக்கு பிரச்சனை இல்லாத ஜாதகங்கள் தான். அவங்களுக்கு எப்படிங்கிறது என்ன சூட்சமாங்கிறது தெரில. அந்த சூட்சமத்தை சொன்னதுனால அவங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆச்சரியமும் கூட, ஏன்னா நெக் ஆஃப் த மூமெண்ட் வரைக்கும் போயிட்டு இதுமே இல்லை அப்படிங்கிறது குழந்தை பிறக்குமா, மெடிக்கல் ரீதியாக சொல்லிட்டாங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்குமா அவங்களுக்கு, பட் பிறந்திருக்கு, என் கையில் இல்லை, கட்டத்தில் இருக்குது, நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதுதான் குழந்தை பிறப்புக்கான விஷயமே. ஓகே, ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தை இல்லைன்னு கோயில் குளமாக சுற்றுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். நிறைய வேண்டுதல் பண்ணுறாங்க, வழிபாடுகள் பண்ணுறாங்க, என்ன பண்ணியுமே குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆனால் ஜாதக அமைப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ மேலும் உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்து உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலில் ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி.